அடுத்ததாக சார ஜோதிடத்தின் மேதை ஒரு ஜோதிடத்தை எளிய முறையில் சார ஜோதிடத்தில் மிக நுணுக்கமான பலன்கள் எளிமையாக எடுக்கலாம் என்று சொல்லிக் கொடுத்த குருநாதில் ஒருவரான கரூர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறிய உரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சதீஷ் ஐயா அவர்கள் மாதாந்திர கருத்தரங்கம் நடத்திட்டு இருக்கிறாரு. இது 25வது கருத்தரங்கம். அப்போ 25வது கருத்தரங்கன்னா அது ஒரு வெற்றி விழாவாக இன்றைக்கி வெள்ளி விழாவாக இன்றைக்கி அது கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 130 பேர் வந்திருக்காங்க. நான் எண்ணி பார்த்த வகையில் அங்கே எத்தனை பேருன்னு தெரியல. நிறைய பேர் இது மாதிரி நடத்திருக்காங்க. பட் எல்லாம் ஒரு 110, 105, இது 131 வந்திருக்கு. அதுக்கு ஒரு எல்லாரும் கைத்தட்டல் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதற்கு அவருடைய கடுமையான முயற்சி காரணம். ஆளுக்கு இல்லாத அதாவது ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. இப்போ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியில் வாதியர் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, மண்ணாசைக்கு மகாபாரதமும் பெண்ணாசைக்கு ராமாயணம்னு சொன்னாங்க. என்னுடைய அறிவு எப்படி வேலை செஞ்சதுன்னா, இறைவன் எப்பக்கம் இருக்கிறானோ அப்பக்கம் வெற்றி, இறைவன் இல்லாத பக்கம் வெற்றி இல்லை. அப்போ துரியோதனன் பலமான ஆள், கர்ணன் பலமான ஆள், துரோணர் பலமான ஆள், பீஷ்மர் பலமான ஆள், அவ்வளோ பேர் பலமான ஆளுக்கள் வச்சிருந்தோம். இந்த பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் மகாவிஷ்ணு இருந்ததுனால இந்த பக்கம் வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி சதீஷ் ஐயா யோக வராகி அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு முறையான பிரகாரம் பூஜை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த வெற்றி கிடைச்சது. இப்போ இந்த வெற்றிக்காக அவர் மட்டும் பாடுபடலை, அவருக்கு பக்கத்துணையாக இருந்த அனைவருக்கும் அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும், அதே சமயத்தில் அவங்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு புகழ் அந்தஸ்து ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களை பெற்று 100 ஆண்டு காலம் குடும்ப சமேதராக சிறப்பாக வாழ என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வழங்குகிறேன். இப்போ இந்த சார ஜோதிடத்தில் நம்ம என்ன சொல்லலான்னா, பலன்களை எளிமையாக எடுக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ விஷயத்துக்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை. இப்போ ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். சின்ன மீட்டிங்கில் நிறையா பேசுவேன், பெரிய மீட்டிங்கில் கம்மியாக பேசுவேன். ஏன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமில்ல? அதனால் மிதுன லக்னம் 9ஆம் இடம் கும்பம் வருதுங்களா? கும்பத்துக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ மிதுனத்திலே செவ்வாய் இருக்குது. அவர் ராகு சாரா, ராகு கண்ணியில் இருக்குது. இப்போ இதுக்கு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. உங்கள் அப்பனுக்கு குடல் ரிப்பேரு, குடல் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன். 3 டைமு எண்டாஸ்கோப்பி எல்லாம் பண்ணியாச்சு. குடல் ரிப்பேர் ஆகி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க தான் வந்தேன். நாங்கள் இதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 9ஆம் இடம்னா கும்பமாக கணக்கில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல வயிறு, அது காற்று ராசி. சாரம் கொடுத்தவன் ராகு, ராகு 8ல் இருக்குது. அப்போ 5ஆம் பாவகத்தை ஆடுது. ஆட்டுறவன் யாரு? ராகு. எங்கேருந்து ஆட்டுறான்? 8. 8ன்னா இனிமையா துன்பமா? எந்த இடத்துக்கு துன்பம்? 5ஆம் இடத்துக்கு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல கண்ணியில் யாருக்கு ராகு இருந்தாலும் அவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குதா, குடல் பிரச்சனை இருக்கியான்னு கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் உங்கள் அம்மா மினி மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்குதான்னு கேளுங்க, எல்லாருமே ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் சொன்னால் அது சரியாக தான் இருக்கணும். ரைட்டுங்களா? சரி. இப்போ விருச்சக லக்னம் 11ஆம் இடத்துல ராகு, சூரிய சாரம், சூரியன் 6ல். சைலன்சர் சுட்டு இப்போ காலில் கட்டு போட்டிருக்கிறியான்னு கேட்டால் சைலன்சர் சுட்டு காலில் கட்டு போட்டிருக்குது. எப்படி கட்டு போட்டார்? கோல் என்ற பாவகம் 11 விருச்சக லக்னத்துக்கு. சாரம் கொடுத்தவன் சூரியன் நிற்கக்கூடிய இடம் 6. 6 நெருப்பு ராசி. நெருப்பு அங்கே சுடணும். அப்போ நெருப்பாவே சுடும். சுடு தண்ணி சுடலாம், சுடுபால் சுடலாம், குழம்பு மேலே ஊற்றிக்கலாம், ரசத்தை ஊற்றிக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் சூடு. அப்போ சைலன்ஸில் சூடு பட்டுச்சா? பட்டுடுச்சு. அதே விருச்சக லக்னம் 3ஆம் இடத்துல சனி. சந்திரசாரம், சந்திரன் 9ல். காதில் சீ வடியுதானா? வடியுது. எப்படி வடியுது? அது நீர் ராசி. பாதகமா? பாதக நீரை காது வழியாக வெளியில் விடுறாரு. 3ஆம் இடத்துல சனி. இப்போ அதே விருச்சிக லக்னம் 11ஆம் இடத்துல ராகு. சந்திரசாரம், சந்திரன் 9ல் பாதகத்தில். இப்போ கெண்டைக்கால் வீங்கி போயிருக்குதான்னு சொல்லி கேட்டேன். யானைக்கால் மாதிரி வீங்கி இருக்குதுங்கிறாரு. பலன்கள் சரியாக வருதா? ராசி தன்மைகள் படிக்க வேணாம், காரகம் படிக்க வேண்டாம். இது கிரகங்களுடைய காரகத்துவம், ராசியினுடைய தன்மைகள், பாவகத்தினுடைய காரகத்துவம் எதுவும் படிக்க வேண்டாம். கோல் என்ற பாவகத்தில் பலன் வெளிப்படும். சாரநாதன் அமர்ந்த பாவகத்தினுடைய பலன் கோல் என்ற பாவத்தில் வெளிப்படும். 3 ஆப்ஷன் தான். ஜோதிடத்தை டாப் டு பாட்டம் பேசிட்டு வந்துடலாம். பேச முடியுமா? முடியாதா?
ஈஸியாக பேசிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த 2 கிரகம் சேர்ந்ததுன்னா கயிறு கட்ட மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. நான் எப்பயும் கயிறு கட்ட மாட்டேன். ஆனால் நான் வந்து எல்லாத்துக்கும் கயிறு கட்டி விடுவேன். என்கிட்ட கயிறு கட்டுறதுக்குன்னே வருவாங்க நிறைய பேர், லேடிஸுங்க வருவாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம பட்ட அந்த முருகனுடைய மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை சொல்லி சிவப்பு கயிறில் ஒவ்வொரு முடிச்சா போடுங்க. 6 முகனுக்கு 6 முடிச்சு போட்டு கொடுங்க, திருநூறு வச்சு கொடுங்க. கட்டிட்டு போகிறாங்க, நல்லா எடுத்துன்னு சொல்லி திருப்பி நம்மகிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவர் சொன்னது தான், நம்ம பள்ளிப்பாளையத்து ஐயா சொன்னார்ல, கயிறு கட்டாதவன் கயிறு கட்டுவான், கயிறு கட்டினவன் அப்படிங்கிற ஒரு இது சொன்னார். அந்த பாயிண்ட் எனக்கு சரியாக வந்தது. அதனால் அந்த பாயிண்ட்டை சொன்ன அவருக்கு ஒரு நன்றி கூடி இன்றைக்கி நிறைய பேர் பேச இருப்பதனால இத்துடன் என்ன உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேசணும்னா சொல்லுங்கள், 2 மணி நேரம் பேசுகிறேன். பேசலாமா? லக்கணம் சந்திரசாரம் வாங்கியிருந்தா 1க்கு மேற்பட்ட நாடு மாநிலம் போனீங்களான்னு கேளுங்க. போனோம்பாங்க. போகலன்னு சொன்னாங்கன்னா விடாதீங்க, கொக்கி போடணும். திருப்பதிக்கு போனீங்களான்னா போனோம்பாங்க, பெங்களூர் போனீங்களான்னா போனோம்பாங்க, கேரளா போனீங்களான்னா போனோம்பாங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிடணும். ஜாதகம் பார்க்குறவங்களாம் சும்மா சாதாரண ஆளும் கிடையாது. இப்போ வரவங்களாம் விவரமாக எங்கெங்கேயோ பார்த்துட்டு தான் வராங்க. திருமண பொருத்தத்தை பற்றி பேசுகிறீங்க. திருமண பொருத்தம் நீங்கள் பார்த்து கொடுத்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டார். 10 பேர்த்திட்ட பார்ப்பார். அவர் அந்த டிவி பார்ப்பார், இந்த டிவி பார்ப்பார், எல்லாம் பார்த்துட்டு பிரபஞ்சம் என்னைக்கு எஸ்ன்னு சொல்லுதோ அன்றைக்கி தான் அவர் வந்து ஓகே பண்ணுவார். அதுவரையில் எந்த ஜோசியர் சொல்கிறது யாரும் எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதனால் திருமண பொருத்தங்கிறது வந்து பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லுதோ நீங்கள் சொல்லுங்கள், அது வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஜாதகம் பார்க்க வரவங்க நெளியிறாங்களா, நம்புறாங்களா, எப்படி உட்காந்துருக்குறாங்க, போகும்போது சந்தோஷமாக போகிறாங்களா, அவங்க 3 கிளைண்ட் அனுப்புனா நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். எனக்கு வந்து 9000 கிளைண்ட் இருக்காங்க. என்னால் ஃபோன் எடுத்தாவே கஷ்டமாக இருக்குது. ஏன் அது மாதிரி கஷ்டமாக இருக்குது? முந்தா நாள் எந்த ஊர்லேருந்து வந்தாங்க? திருநெல்வேலியிலேருந்து வந்து லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி காலையில் ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ திருநெல்வேலிக்கு அங்கே கரூருக்கு எத்தனை ஊர் இருக்குது, எவ்வளோ ஜோசியர் இருப்பாங்க. ஏன் வராங்க? நம்ம யூடியூப்பில் பேசின பேச்சை கேட்டுட்டு அந்த ஆள்கிட்ட போனால் ஒரு தலைவிதி மாற்றுவார்னு சொல்லி வராங்க. தலைவிதியெல்லாம் மாற்ற முடியாது. தலைவிதியை சொல்லணும். ஜோதிடம்னா என்ன, ஜோதிடர்கள்லாம் என்ன? ஒரு ஆழத்தில் தண்ணி போயிட்டு இருக்குது. குறுகலாக இருக்கிற இடத்துல கழுத்து முடி தண்ணி போவோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக போகிற இடத்துல இடுப்பு தண்ணி போவோம். இன்னும் கொஞ்சம் விரிவாக போகிற இடத்துல முழங்கால் தண்ணி போவோம். அந்த முழங்கால் தண்ணி உள்ள இடத்துல கிராஸ் பண்ணியான்னு சொல்லணும். ஒரே ஆறு தான், ஒரே ஆற்றுல தான் தண்ணி போயிட்டு இருக்குது. அவர் எப்படி போகணும்னு சொல்கிறது ஜோதிடம். அவர் நான் இப்படி தான் போவோம் அப்படின்னு சொன்னால் போ, தண்ணியில் போய் நீச்சல் இடம் தெரிஞ்சதுன்னா கழுத்து தண்ணியில் போ. இல்லை ட்ரவுசர் நினையாமல் போகணும்னா கொஞ்சம் தூரமாக விரிவாக போகிற இடத்துல போ. இது மாதிரி ஜோதிடர்கள் வந்து மக்களுக்கு வழிகாட்டலாம். அது என்ன ஜோதிடத்தில் இருக்குதுங்கிறத எடுத்து சொல்கிறது நம்மளுடைய வேலை.